அதுபோல ஒரு பெண் கையால சாகணும் அப்படின்ற வரத்த மட்டும் தன்னுடைய மரணம் ஏற்படணும் அப்படின்ற வரத்த மட்டும் வாங்க மறந்தவன் வந்து மகிஷன். அதனால இந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னாக்கா, சுவாமி கிட்ட முறையிடுறாங்க. அவனுடைய துன்புறுத்தல் அதிகமா இருக்குன்னு. தேவர்கள் அனைவருமே வந்து மும்மூர்த்தி கிட்ட போயிட்டு சொல்றாங்க. மும்மூர்த்திகள் எல்லாம் என்ன செய்றாங்கனாக்கா, துர்க்கை அம்பாள் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. அப்போ அம்பாள் என்ன பண்றான்னாக்கா, முப்பெரும் தேவியர்களும் ஒன்று இணையறாங்க. அதாவது பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவியர்களும் ஒன்று இணைந்து அம்பாள் வந்து உருவாகுறாங்க. உருவாகி துர்க்கையாக வடிவமாகறாங்க. இந்த துர்க்கையாக வடிவம் எடுத்து இந்த மகிஷாசுரன் கிட்ட வந்து இந்த அமாவாசையிலிருந்து போர் இடுறாங்க. இந்த போரிட்ட இந்த 9 தினங்கள் தான் வந்து நம்ம வந்து நவராத்திரி அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறோம். முதல் 3 நாள் வந்து பார்வதிக்கும், அடுத்த 3 நாள் வந்து மகாலட்சுமிக்கும், அடுத்த 3 நாள் வந்து சரஸ்வதி தேவிக்கும் வழிபடுறோம். இந்த 3 தேவியர்களும் ஒன்று சேர்ந்து, அதாவது 8வது நாள் வந்து அஷ்டமி. அதுதான் வந்து நம்ம வந்து துர்காஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த துர்க்கையா வந்து அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்து 9ஆம் நாள் வந்து அம்பாள் வந்து போர்ல வந்து மகிஷாசுரனை வதம் செஞ்சு முடிச்சு 10வது நாள் வந்து விஜயம் செய்கிறாங்க. அதனால தான் அதை வந்து விஜயதசமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அம்பாள் வந்து போரிட்டு முடிஞ்சு விஜயம் செய்யறதுனால அதை நம்ம வந்து விஜயதசமின்னு சொல்கிறோம். இதை நம்ம கொண்டாடுறதுனால தான் வந்து நவராத்திரி வந்து சிறப்பு.